ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை நினச்சி வச்சுருப்போம், இது பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இது என்னத்த நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்போமா, திடீர்னு அது நடக்குது அப்படின்னா எப்படி இருக்கும், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதுதான் எனக்கும். இல்லைன்னா எங்கள் வீட்டு கிச்சன் ரூம் இப்போ நாங்கள் வந்து மாற்ற போகிறோம். இந்த கிச்சன் ரூமில் வந்து எனக்கு வந்து இந்த சிங்கு வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சா, எனக்கு பெரிய சிங்கு வேணுங்க. ஏன்னா பாத்திரங்கள் அதில் போட்டு விளக்குனா தான் நல்லாயிருக்கும். சின்ன சிங்கில் விளக்குன மாதிரியும் இருக்காது. ப்ளஸ் நம்ம பாதி நேரம் வந்து கிச்சன் ரூம்லேயே இருக்கிறோமா, அது வந்து நமக்கு ஒரு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லையா. நான் சொல்லிகிட்டே இருந்தேன், சரி பண்ணுவோம் அப்படின்ட்டா திடீர்னு இன்றைக்கி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கும். அப்படி தான் இப்போ வீட்டு வேலை நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு காட்டுறேன் நான். நம்ம வீட்டில் வந்து 3 பாத்ரூம் இருந்துச்சுங்க. ஒரு பாத்ரூம் வந்து இடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு பாத்ரூம் என்ன செய்ய போகிறோம், இடிக்க போகிறோம். அது வெட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் இடிக்க போகிறோம். இடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல கொஞ்சம் நிறையா கேப் இருக்குது. ஸோ கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் இருக்கும்போது பார்க்க நல்லா இருக்குது. ஸோ அதையும் நாங்கள் வந்து மாற்ற போகிறோம். இதுதான் ஃபுல்லாக வந்து இடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல வந்து பாத்ரூம் இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக இங்கே பாருங்கள், நான் சொன்ன சிங்க் அதாங்க எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த சிங்கில் தான் எவ்வளோ நாள் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதை ஃபுல்லாத்தையும் இடித்தாச்சு. பாத்ரூமை ஃபுல்லாக இடிச்சிட்டு எவ்வளோ ஸ்பேஸ் பாருங்களேன். அங்கிட்டு வந்து ஒரு பாத்ரூம் இருந்துச்சு, அந்த பாத்ரூம் இடிச்சிட்டோம், முன்னாடி இடிச்சிட்டோம் நாங்கள். ஸோ இது ஃபுல்லாக இடிச்சாச்சு. அதே மாதிரி இந்த சைடும் வந்து எல்லாத்தையும் மாற்றியாச்சு. இங்கிட்டு வந்து ஒரு கதவு இருந்துச்சு, அந்த கதவை க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து செங்கல் வச்சாச்சு.